நான் பலமுறை நினைப்பதுண்டு, என் பிரார்த்தனையை கடவுள் கேட்கிறாரா இல்லையா? நான் எவ்வளவு நம்பியும் எனக்கு ஏன் இன்னும் விடை கிடைக்கவில்லை என்று. ஆனால் ஆன்மீகத்தில் ஒரு ரகசியம் இருக்கிறது. உங்களுடைய நம்பிக்கை 99% இருந்தால் போதாது. அது 100% மாறும்போதுதான் அற்புதம் நிகழும். ஆம், உங்களிடம் நம்பிக்கை என்ற ஒன்று மட்டும் இருந்தால், விதியின் கோடுகளையும் மருத்துவ அறிவியலின் விதிகளையுமே மாற்றி எழுதுவார் நம் நடமாடும் தெய்வம். இன்று நாம் பார்க்கப் போவது உங்களது நம்பிக்கையை 100 மடங்கு அதிகமாக்கி வாழ்க்கையின் சோதனைகளை வெல்ல வைக்கும் மகா பெரிவாவின் வாழ்வில் நடந்த மிக விசித்திரமான, அதே சமயம் உண்மையான ஒரு மிரள வைக்கும் அற்புத அனுபவத்தை பற்றிதான். அமைதியான அமர்ந்து இந்த ஆன்மீக பயணத்திற்குள் உங்களை ஒப்படையுங்கள். இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்க. யாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு தச்சனின் உடைந்த கைகளும் பிள்ளையார் சிலைகளும். ஒருமுறை காஞ்சிபுரத்துக்கு ஒரு ஏழை தச்சு தொழிலாளி வந்திருந்தார். அவர் காலம் காலமாக மர வேலைகள் செய்து அதில் வரும் சொற்ப வருமானத்தை வைத்து தன் குடும்பத்தை காப்பாற்றி வந்தார். மரத்தை செதுக்குவது மட்டும்தான் அவருக்கு தெரிந்த ஒரே தொழில். ஆனால் விதி விளையாடியது. ஒரு நாள் எதிர்பாராத விதமாக கடுமையான விபத்து ஒன்றில் அவரது 2 கைகளும் மிக மோசமாக பாதிக்கப்பட்டன. கைகளின் நரம்புகள் முற்றிலும் செயலிழந்தது. மணிக்கட்டு மற்றும் விரல்களின் எலும்புகள் பல இடங்களில் முறிந்தன. அக்காலத்து முன்னணி மருத்துவர்கள் அவசியமான அனைத்து சிகிச்சைகளையும் செய்து பார்த்தனர். ஆனால் இறுதியில் அவர்கள் கையை விரித்துவிட்டனர். மருத்துவர்கள், இனிமேல் உன்னால் உளியையோ சுத்தியலையோ கையில் பிடிக்கவே முடியாது. இந்த விரல்களுக்கு இனி பழைய பலம் வராது. நீ வேறு ஏதாவது தொழிலை பார்த்து கொள்வதுதான் நல்லது. வாழ்வாதாரமே இழந்த நிலையில் தன் குடும்பத்தை காப்பாற்ற வழியில்லாமல் அந்த ஏழை தொழிலாளி தவித்தார். உலகமே அவரை கைவிட்ட அந்த சூழ்நிலையில்தான் அவருக்கு காஞ்சி மாமுனிவர் என்ற நடமாடும் தெய்வம் பற்றி நினைப்பு வந்தது. கடைசி நம்பிக்கையாக தன் உடைந்த கைகளை தொங்க போட்டுக்கொண்டே பெரியவா முன்னால் வந்து நின்றார். பெரியவாவை பார்த்ததும் அவரது கண்களிலிருந்து கண்ணீர் தார தாரையாக கொட்டியது. அவர் உருகி கூறினார், தச்சன், பெரியவா, இந்த உலகத்துல எல்லோரும் கைவிட்டாங்க. மருத்துவர்களும் இனி என் கைகள் தேராதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா நீங்க தொட்டாலோ அல்லது நீங்கள் ஒரு வார்த்தை உத்தரவு கொடுத்தாலோ என் கை சரியாயிடும். என் மனசு ஆணித்தரமா சொல்லுது. எனக்கு உங்க மேல 100% நம்பிக்கை இருக்கு பெரியவா. பெரியவா அந்த ஏழை தச்சனை தன் கனிவான கண்களால் உற்று பார்த்தார். அவரது முகத்தில் ஒரு தெய்வீக புன்னகை பூத்தது. பெரியவா மெதுவாக கூறினார், பெரியவா, உனக்கு அந்த நம்பிக்கை இருக்காப்பா? அப்போது இந்தா. பெரியவா அங்கிருந்த ஒரு சாதாரண கரடுமுரடான மரத்துண்டை சுட்டிக்காட்டி அதை அவரிடம் எடுக்கச் சொன்னார். சுற்றி இந்த சீடர்கள் பதறினர். பெரியவா அவரால் விரல்களை கூட அசைக்க முடியாது என்றனர். ஆனால் பெரியவா அதை தடுத்து தச்சனை பார்த்து உத்தரவிட்டார். பெரியவா, இந்த மரத்தண்டில் ஒரு அழகான பிள்ளையார் சிலையை நீ இப்போது செதுக்கு. பெரியவாவின் அந்த ஒரே ஒரு வார்த்தை அந்த தச்சனுக்குள் மின்னல் பாய்ந்தது போன்ற ஒரு சக்தியை கொடுத்தது. மருத்துவம் முடியாது, சாத்தியமே இல்லை என்று சொன்ன கைகள் பெரியவா வார்த்தை தந்த அந்த 100% நம்பிக்கையில் மெதுவாக நகரத் தொடங்கின. அவர் உளியையும் சுத்தியலையும் கையில் எடுத்தார். என்ன ஆச்சரியம்! செயலிழந்த அவரது விரல்களுக்குள் எங்கிருந்தோ ஒரு அமானுஷ்ய பலம் வந்தது. உளி மரத்தின் மீது பட்டு செதுக்கும் சத்தம் மடமெங்கும் எதிரொலித்தது. அங்கிருந்து பக்தர்கள் அனைவரும் மெய்சிலிர்த்து போய் பார்த்து கொண்டிருந்தனர். அடுத்த அரை மணி நேரத்தில், ஆம், வெறும் 30 நிமிடங்களில் விதியின் கோடுகளை உடைத்து அந்த ஏழை தச்சரின் கைகள் உலகமே வியக்கும் ஒரு பிரம்மாண்டமான, அசாத்தியமான பளபளக்கும் பிள்ளையார் சிலையை செதுக்கி முடித்தது. சிலையை செதுக்கி முடித்துவிட்டு தன் கைகளை பார்த்த தச்சன் அங்கேயே பெரியவாவின் காலடியில் விழுந்து கதறி அழுதார். அவரது கைகளில் வலி முற்றிலும் நீங்கியிருந்தது. விரல்கள்
பழையபடி முழுமையாக பலத்தை பெற்றிருந்தன. பார்த்தீர்களா? இந்த அற்புதம் நமக்கு உணர்த்துவது ஒன்றே ஒன்றுதான். நம்பிக்கை இருந்தால் நடக்கும். மருத்துவர்களாலும் அறிவியலாலும் கைவிடப்பட்ட ஒரு விஷயத்தை கூட ஒரு மனிதனின் தூய்மையான நம்பிக்கையும் பெரிவாயும் ஒரு பார்வையும் எப்படி சாத்தியமாக்கியது என்பதை நாம் கண்டோம். உங்களது வாழ்க்கையிலும் இன்று ஏதேனும் ஒரு காரியம் தடைப்பட்டு கொண்டிருந்தாலோ அல்லது தீராத துன்பங்களால் வாடிக்கொண்டிருந்தாலோ சோர்ந்து போகாதீர்கள். உங்கள் வீட்டு பூஜை அறையில் பெரியவாவி படத்திற்கு முன் நின்று அந்த தட்சனை போல 100% நம்பிக்கையோடு உங்களது பிரார்த்தனையை வையுங்கள். இந்த தெய்வீக அனுபவம் உங்கள் மனதில் ஒரு புதிய உத்வேகத்தையும் நேர்மறை ஆற்றலையும் தந்திருக்கும் என்று நம்புகிறோம். கமெண்ட் செக்ஷனில் உங்களது பிரார்த்தனைகளை மனதார நினைத்து ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர என்று பதிவிடுங்கள். மகா பெரிவாவின் பேரருள் என்றும் உங்களுக்குள் குடும்பத்தை காக்கட்டும். நன்றி, வணக்கம். இந்த மாதிரி நம்ம சேனலில் வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ராம் ராம் பெரிவா சரணம். ராம் ராம் பெரிவா சரணம். ராம் ராம் பெரிவா சரணம். எல்லோரும் நல்லா இருக்கணும்.